بسم الله الرحمن الرحيم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இங்கே ஒன்று சேர்ந்திருப்போம். எல்லாம் அல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தொழுகையின் அவசியம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. எதற்காக வேண்டி இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம், கலிமா சொன்ன நாம், அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய நாம், மறுமையை நம்புகின்ற நாம், நம்மிடத்திலே அவன் காட்டிய வழியின் அடிப்படையிலே தொழுகை என்பது இல்லை. இதற்கு மாற்றமான பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நாம் செய்கிறோம். அல்லாஹ் சொன்ன அந்த தொழுகை நம்மிடத்தில் இல்லை. அதே நேரத்திலே அல்லாஹ் சொல்லாத மௌலூது அந்த வழிபாடு நம்மிடத்திலே இருக்கும். ஃபாத்திஹா என்ற அந்த வழிபாடு இருக்கும். கந்தூரி விழா அந்த வழிபாடு இருக்கும். தர்காவுக்கு போயிட்டு வருகின்ற அந்த அனாச்சாரமான வழிபாடுகள் நம்மிடத்திலே இருக்கும். எதை இஸ்லாம் விரும்புகிறதோ அது நம்மிடத்தில் இல்லாமல், எதை இஸ்லாம் தடுத்து இருக்கிறதோ அது போன்ற காரியங்கள் நம்மிடத்தில் மிகுதியாக காணப்படுவதனால் இதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கோடுதான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பு மிகுந்த சகோதரர்களே, தாய்மார்களே, கலிமா சொன்ன நாம், மறுமையை நம்பி இருக்கக்கூடிய நாம், இறந்ததற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கின்ற நாம், அல்லாஹ் மிக மிக வலியுறுத்தி சொல்லக்கூடிய இந்த தொழுகை விஷயத்திலே நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, இதை கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை செய்து பார்த்தால் நமக்கும் காஃபிருக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று நமக்கு நாமே கேள்வி கேட்டுக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கு ஸலாத். ஒரு மனிதனுக்கும் அதே போன்று இந்த இஸ்லாத்தை ஏற்காத ஒருவனுக்கும், ஒரு முஸ்லிமுக்கும் இந்த இஸ்லாத்தை ஏற்காத இன்னொருவருக்கும் வேறுபாடே தொழுகையை விடுவதுதான். ஒருவனை முஸ்லிம் என்று சொல்வதற்கும் அல்லது அவனை காஃபிர் என்று வேறுபடுத்தி பார்ப்பதற்கும் வேறுபாடை இஸ்லாம் எதை சொல்லுகிறது என்றால் தொழுகை. ஒருத்தன் தொழுகிறான் என்றால் அவன் முஸ்லிம், ஒருத்தன் தொழவில்லை என்றால் அவன் காஃபிர். இவ்வளவுதான். இது நான் சொல்லல, நாம ஏற்றிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீ முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா, தலையில துணிய போட்ட உடனே முஸ்லிமோ அப்படின்னு மட்டும் இஸ்லாம் சொல்லல. தொப்பி வச்ச உடனே முஸ்லீம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. தாடி வச்ச உடனே முஸ்லீம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல.
இதற்கு மேலாக இஸ்லாம் இன்னொரு செய்தியை சொல்லுது. நீ தொப்பி வையால தொப்பி வைக்காம போ, அதே போன்று தலையில துணியை போடு, துணி போடாம போ, அது வேற விவகாரம். அது போடணுமா போட வேண்டாமா என்பது இன்னொரு விவகாரம். ஆனா அதை எல்லாத்தையும் விட நீ முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா, நீ காபிரா முஸ்லிமா, இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வேறுபாடு என்னன்னா, ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் அவன் முஸ்லிம், ஒரு மனிதன் தொழவில்லை என்றால் அவன் காபிர். இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வல் மூமினூன வல் மூமினாத் பாதுஹும் அவுலியா பாத் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுகீமூன ஸலாத் வ யூதூன ஸகாத் வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். இது குர்ஆனுடைய ஒரு வசனம். இதனுடைய அர்த்தம் என்ன? மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இவர்கள் இருவருமே உற்ற தோழர்கள், நண்பர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்த மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள் நன்மைகளை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயமா அல்லாஹ் சொல்கிறார், வ யுகீமூன ஸலாத் வ யூதூன ஸகாத். அவர்கள் தொழுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். இவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் செய்கிறான். இது இந்த ஆயத்துடைய அர்த்தம். என்ன சொல்கிறான்? ஒரு மூமின் என்றால் முதல்ல தொழணும். இதுதான் இந்த ஆயத்துடைய அடிப்படை கருத்து. ஒரு முஸ்லிம் என்றால் அவனுக்கு தொழுகை இருக்கணும். நபி அவர்கள் சொல்கிறாங்க, மூமினுக்கும் காபிருக்குள்ள வேறுபாடே தொழுகைதான். தொழுதா மூமினு, தொழலனா காபிரு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், ஒரு மூமின் என்றால் அவனும் தொழுவான், ஜக்காத்து கொடுப்பான், நோன்பு வைப்பான். அதே போன்று அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பான், இவன் தான் மூமின் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான். இந்த ரெண்டு செய்தியுமே நாம பார்த்தா ஒரு சின்ன பெரிய ஆய்வுலாம் பண்ண தேவையில்லை. ஒருத்தனை வந்து நெத்தியில பொட்டு வச்சா காபிருங்கிறோம். இஸ்லாம் அப்படிலாம் சொல்லல. நீ தொழுதியா தொழலையா, தொழவில்லை என்றால் காபிர், அவ்வளவுதான். வேற பெரிய வேறுபாடுனா கிடையாது. கரெக்டா நீ தொழுத அப்படின்னா நீ முஸ்லீம், தொழலைன்னா நீ காபிர். இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவாக சொல்றாங்க. இப்ப நம்முடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. கலிமா சொன்ன முஸ்லீம் தானே, நம்ம இறந்தவன நம்மளை குளிப்பாட்டுதாங்களே, அதுவும் அந்த கலிமா சொல்லிதான் குளிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்களே. கலிமா சொல்லி குளிப்பாட்டணும், அது மார்க்கத்தில் இல்ல, தனி விஷயம். ஆனா கலிமா சொல்லி குளிப்பாட்டணும், கஃன் பொதியணும், பாத்தியா ஓதணும், பள்ளிவாசல்ல கொண்டு போய் வைக்கணும், ஜனாசா தொழுகை நடக்கணும், அதுக்கு பின்னால கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், அதுக்கு பின்னால பாத்தியா ஓதணும். இப்படி எல்லாம் ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோமே. பாத்தியா ஓடுறது மார்க்கத்தில் கிடையாது. ஆனா இவ்வளவு செய்யறோமே. இந்த காரியங்கள் யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யறோம்? நம்முடைய நிலை என்ன? தொழுதாலும் சரி, தொழாம இருந்தாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, நோன்பு வைக்காம இருந்தாலும் சரி, தண்ணி அடிச்சாலும் சரி, தண்ணி அடிக்காம இருந்தாலும் சரி, அவன் பேர் அப்துல் காதரா, இஸ்மாயிலா, இப்ராஹிமா, எதா இருந்தாலும் அவனை ஒரு முஸ்லீம் சொல்லி அவன் இறந்தா இவ்வளவு காரியத்தை நாம செய்யணும். அவன் தொழுதானா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்தானா, அல்லாஹ் தடுத்ததை அவன் தடுத்து இருந்தானா, இது எல்லாம் நம்ம யாருமே பார்க்கறது இல்லை. அவன் முஸ்லீம், பேரு வந்து அப்துல் காதர் இருக்குல்ல, அதனால அவனை குளிப்பாட்டுவோம், அதனால கஃன் பொதிவோம், அதனால சந்தாக்களை கொண்டு வைப்போம், பள்ளிவாசல கொண்டு போய் தொழுகை நடத்துவோம், அடக்குவோம். இவ்வளவு செய்யறோமே. இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுது? இத மாதிரி ஒருத்தர் அப்துல் காதர் பேர் வச்சா அவனுக்கு இவ்வளவு காரியத்தை செய்யலான்னு இஸ்லாம் சொல்லுதா? எப்படி செய்வோம்? இதே மாதிரி ஒருத்தர் தொழாம இருக்கிறான், பேர் அப்துல் காதர் இல்ல, பேரு ராமசாமி,
அல்லது டேவிட்னு வச்சுக்கிடுவோம். அவன் தொழ மாட்டேங்கிறான், நம்மள மாதிரி தண்ணி அடிக்கிறான், நம்மள மாதிரி தர்காவுக்கும் போறான், அத வேற ஏதாவது காரியத்தில் ஈடுபடுறான், அவன் தொழுகல. இவனை என்ன செய்யறோம்? ஒரு ராமசாமியை குளிப்பாட்டி கஃன் பொழிஞ்சு பள்ளிவாசல கொண்டு வந்து தொழுகை நடத்தி எல்லாம் செய்யறோமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. இது நாம யாரும் செய்யறதில்லை. செஞ்சா ஊரே ரெண்டாயிரம். எப்படி இப்ப அவனை கொண்டு போய் இங்க நம்ம கபர்ஸ்தான்ல அடக்கலாம் அப்படிங்கிறோம். அவனுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு சொல்லுங்க பார்ப்போம். அவனும் தொழுகிறது இல்ல, நாமளும் தொழுகிறது இல்ல. அவனும் நோன்பு வைக்கிறது இல்ல, நாமளும் நோன்பு வைக்கிறது இல்ல. அவனும் வேற நல்ல நன்மையான காரியத்தை செய்யறது இல்ல, நாமளும் நன்மையான காரியத்தை செய்யறது இல்ல. அப்ப எல்லாத்திலும் பேரை தவிர வேற எல்லாமே சமமா இருக்குது. பேர் மட்டும்தான் இங்க அப்துல் காதர், அங்க ராமசாமி, அவன் கந்தசாமி அல்லது டேவிட்டா இருக்கான். இங்க நம்ம இஸ்லாமிய பேரை வச்சிருக்கிறோம். இதை தவிர அவர்களுக்கும் நமக்கும் வேற எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா அவனை குளிப்பாட்டி கபர்ல கொண்டு வைக்கிறதுக்கு நம்ம சம்மதிக்க மாட்டோம். நம்ம இஸ்லாம்ங்கிற பேர்ல இருந்தா, இப்ராஹிம் பேர்ல இருந்தா எல்லாத்தையுமே செய்யறோம். ஆனா இஸ்லாமிய பார்வையில் என்ன தெரியுமா? பேரை வச்சுக்கிட்டா அல்லாஹ் பாக்குறது இல்ல. ஒரு ராமசாமி கரெக்டா தொழுகிறான், கரெக்டா அல்லாஹ்வை நம்புறான், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யறான். பேரு ராமசாமி தான் இருக்குது. இவன் கரெக்டா இருந்தா அல்லாஹ்விடத்துல அவனுக்கு பெரிய நன்மை. பேரு இப்ராஹிமா இருக்குது, தொழுகிறது இல்ல, கடமையான தொழுகை நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறான். இப்படி இருந்தா அல்லாஹ்விடத்துல பேர் இப்ராஹிம் இருக்குது, அதனால பெரிய நன்மையான ஒரு நன்மையும் கிடையாது. அதைத்தான் இஸ்லாம் இவ்வளவு தெளிவா சொல்லுது. அப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, தொழுகை இல்ல,
பாங்கு சத்தம் காதுல கேட்கறது இல்லையா? நல்லா கேட்கும். 1க்கு 40 பள்ளி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பள்ளியும் நல்ல ஸ்பீக்கரு, ஹார்னு, ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த சத்தம் நம்ம காதுல வந்து உழத்தான் செய்யுது. அப்ப என்ன செய்யணும்? கரெக்டா அப்பதான் டிவி போட்டு பார்ப்போம். என்ன சீரியல் நடந்தாலும் அந்த சீரியலை பார்க்கிறது அல்லது சினிமாவை பார்க்கிறது, அதை பீடி சுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கிறது. அப்ப என்ன முஸ்லிமும் இதே காரியத்தை தானே மற்றவங்களும் செய்யறாங்க. மற்ற ஆட்களும் என்ன செய்யறாங்க? மற்ற ஆட்கள் காவிர்களை சொல்றேன், இந்துக்களோ அல்லது கிறிஸ்தவர்களை சொல்றேன், மாற்று மதத்துக்காரங்களை சொல்றேன். அவங்க என்ன செய்யறாங்க? பாங்கு சொல்லும் போது அவங்க வேலையை பார்த்துட்டே போறாங்க. அவங்க நம்ம பாங்கு சொல்லும் போது அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நாமளும் அதே மாதிரி பாங்கு சொல்லும் போது நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா பாங்கு சொன்னா தொழணுங்கிறது நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு கட்டளையிடப்பட்டிருக்குது. நம்மள யாரும் அதை மறுக்கவனா இல்ல. நம்மள யாராவது மறுக்கிறோமா? தொழணும் கூடாது யாராவது சொன்னோமா? தொழுதா காபீர் ஆயிருவான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவான் அப்படின்னு யாராவது சொன்னோமா? தொழணும்னு நினைக்கிறோம், அதுல மாத்துக்கிறது கிடையாது. கண்டிப்பா தொழணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அதுல என்ன மாத்துக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு அசால்ட், ஒரு சோம்பேறித்தனம், அல்லது ஒரு பொறுப்போக்கு, இத மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால தொழுகையில கவனமே இல்லாம அது என்னமோ மாதிரி இருக்கும். அதனால இஸ்லாம் சொல்லுது, ராமசாமிக்கும் இப்ராஹிமுக்கும் உள்ள வேறுபாடே தொழுக. தொழுதா அவன் இப்ராஹிமே, தொழலனா இந்த இப்ராஹிமும் ராமசாமி. வேற பெரிய வேறுபாடு கிடையாது. நீங்க பேர் வைங்க, வைக்காம போங்க, அது என்ன பேர்னாலும் இருங்க. தொழுதா இந்த நிலை, தொழலனா அந்த நிலை. இப்ப இது என்ன? இது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி தாராங்க. இது சாதாரண ஒரு விஷயம். நம்ம ஏன் தொழாம இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள ஏன் தொழாம, நிறைய பேர் தொழாம இருக்கிறோமே, தொழுகனா என்னன்னு கூட தெரியாம இருக்கிறோமே. என்ன காரணம்? யாரும் மனம் முரண்டா வெறுக்கிறதுனா கிடையாது. ஏன் தொழாம இருக்கிறோம்னா சில காரணங்களை நம்மளே சொல்லிடுவோம். என்ன காரணம் சொல்லுவோம்? எனக்கு அந்த வேலை, கடுமையான வேலை, பீடு கம்பெனிக்கு போன திரும்ப முடியல, அவ்வளவு வேலை அப்படிம்போம். பொம்பளை இருந்தா வீட்டுல நான் தான் சமையல் பண்ணணும், நான் தான் பீடி சுத்தணும், நான் தான் பாத்திரங்களை கழுவணும், நான் தான் வேற வேலைகளை செய்யணும். எங்க நேரம் இருக்குது? இதுதான். ஏப்பா தொழலன்னு யார்கிட்ட தொழாத அத்தனை பேர்த்தையும் காணுங்களேன். சொல்லக்கூடிய முதல் காரணம் என்னன்னா நேரம் இல்ல. நேரம் இருந்தா கரெக்டான தொழுகிறோமே, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எங்களால தொழ முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஸலாத்த கானத்தால முஃமினீன கிதாப மௌகூதா அப்படிங்கறான். மூமின்களுக்கு இந்த தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை, அந்த நேரத்தில் கண்டிப்பா தொழணும் அப்படிங்கறான். நம்ம என்ன சொல்றோம்? அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு நேரமே கிடையாது, அது வேற வேற வேலை என்ன இருக்குது. லுஹருக்கு அவர் பாங்கு சொல்லும் போது நான் இங்க வேற வேலை பார்க்கணும், மகரிபுக்கு பாங்கு சொல்லும் போது நான் டிவி பார்க்கணும், இஷாவுக்கு பாங்கு சொல்லும் போது வேற சீரியலை பார்க்கணும். இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், தொழுகைக்கு மட்டும் நேரம் இல்ல. இதுதான் உண்மையா? உண்மையிலேயே இந்த தொழுகைக்கு நேரம் இல்ல என்ற காரணத்தினால நம்ம தொழாம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது போய் பச்சை போய். யாரா இருந்தாலும் எனக்கு ஒரு 2 ரக்காத்து தொழ முடியல, ஒரு 4 ரக்காத்து தொழ முடியல, காரணம் வேலை இல்லை என்று சொன்னால் இத மாதிரி உலகத்துல மகா போய் எதுவுமே கிடையாது. ஏன் ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க. இதே நாம வாழ்றோம், இந்த உலகத்துல நாம வாழ்றோம், எதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறோம்? ஒரு சீரியலை விட மாட்டோம். அது கரெக்டா அந்த நேரத்தில் 7:30க்கு இந்த சீரியல் ஆரம்பிக்குதுன்னா கரெக்டா 7:25க்கு டிவி தட்டிட்டு உட்காரும் இருக்கிறோமா? இதுக்கு நேரம் இருக்குதா இல்லையா? 8 மணிக்கு சினிமான்னா கரெக்டா 7:55க்கு போய் இருக்கிறோமா இல்லையா? எதுக்கு இவ்வளவு சொல்றோம்னா, இந்த டிவியை கண்ணாபின்ன நேரத்தில் அவன் போடல, குறிப்பிட்ட நேரத்தில் தான் போடுறான். அதுக்கு நேரம் ஒதுக்குறோமா ஒதுக்கலையா? டிவியை பார்த்தா சொர்க்கமா? டிவியை சினிமா பார்த்தா நேரடியா எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவானா? அதுல இருக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், எண்ணற்ற விஷயங்கள், அது தீமை என்று எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தீமையை செய்வதற்கு ஒரு அக்கிரமமான காரியத்தை குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு நாம எல்லாரும் நேரம் ஒதுக்குறோம்.
அல்லாவுக்காக படைச்ச ரப்புல் ஆலமீனுக்காக நமக்கு பிள்ளைகளை தந்தானே அந்த அல்லாவுக்காக நம்மளுக்கு கண்ணை தந்தானே, காதை தந்தானே, மூக்க தந்தானே, காலை தந்தானே, கைகால் சோத்த தந்தானே அந்த அல்லாவுக்காக ஒரு 2 ரக்காத்து தொழ முடியல அப்படின்னா இதை விட போய் வேற என்ன இருக்க முடியும்? இதை விட அக்கிரமமான செயல் வேற என்ன இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா யாரோ ஒரு கிறுக்க நடிச்சதை மணிக்கணக்கில் உட்கார்ந்து பார்க்கிறோம். காசு வாங்கிட்டு அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு நாமளும் கண்ணீர் வடிக்கிறோம். படைச்ச ரப்புல் ஆலமீன் அந்த கண்ணை நமக்கு தந்திருக்கிறான். எந்த காட்சியை பார்த்துட்டு எந்த நிலையை பார்த்துட்டு நாம அழுகிறோமோ அந்த கண்ணை தந்தவன் அந்த நடிகன் கிடையாது, அந்த நடிகர் கிடையாது, அல்ல இந்த நாட்டுடைய அரசாங்கமும் கிடையாது. இந்த கண்ணை தந்தது யாரு? படைச்ச ரப்புல் ஆலமீன் இல்லையா? சினிமா பார்க்கிறதுக்கு இந்த கண்ணை தந்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் இல்லையா? அந்த கேபிள் வருவதற்கு காசு தந்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் இல்லையா? நமக்கு உணவு தரக்கூடியவன் அந்த அல்லாஹ் இல்லையா? நமக்கு கைகால் ஆரோக்கியத்தை தந்தவன் அந்த அல்லாஹ் இல்லையா? நமக்கு செழிப்பான நிலையை தந்தவன் அந்த அல்லாஹ் இல்லையா? அப்ப இவ்வளவு தந்த அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி போய் வேற எதுவுமே இருக்க முடியாது. வேற வேற விஷயத்துக்கு கரெக்டா செய்யணும், எதுல குறை வச்சுட்டோம், நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையை ஒத்தி வச்சிருக்கிறோமா, கல்யாணத்துக்கு போகாம இருந்திருக்கிறோமா, சொல்லுங்களா, பாத்தியா ஓடாம இருந்திருக்கிறோமா, மோது ஓடாம இருந்திருக்கிறோமா, அட வருஷம் வருதா இல்லையோ கரெக்டா இங்க இருந்து வேலை பிடிச்சுக்கிட்டு குற்றாலத்துக்கு டூர் போறோமா இல்லையா? எதுக்கு நேரம் இல்ல? எதுக்கு தான் இல்ல? ஆனா ஆத்தாங்கர பள்ளியாசலுக்கு போறோமா இல்லையா? அதுக்கு மட்டும் நேரம் எங்க வந்துச்சு? அல்லாஹ் தடுத்த என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறோம். அல்லாஹ் ஆதரவு வைக்கக்கூடிய, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய, இந்த மனுஷன் இருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய, அவனுக்கு விருப்பமான அமல்கள்ல மிக மிக விருப்பமான ஒரு அமல் அந்த தொழுகை. அந்த தொழுகையை தொழுவதற்கு நேரம் இல்லைன்னா மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னா இத மாதிரி பொய் உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. அதுதான் சொல்றோம். வேற எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோமா? எதுக்குங்க நம்ம நேரம் ஒதுக்கல? இங்க இருந்து ஒரு துணி சேலை எடுக்கணும், எவ்வளவு நேரம் ஒதுக்கிட்டு போறோம். ஒரு வளையல் எடுக்கணும், அதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும். ஒரு சாதாரணமா ஒரு வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும், இதுக்கு நேரம் ஒதுக்கலையா? கடையில போய் கத்திரிக்காய் வாங்குறதுக்கு நேரம் ஒதுக்கலையா? அரிசி வாங்குறதுக்கு நேரம் ஒதுக்கலையா? இது மாதிரிதானே இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். எதுக்கு பாடு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? சாதாரணமா அடுத்த விட்டு கதையை பேசணுமா, அதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறிய? கதை அடுத்த விட்டு கதையை கேட்கலன்னு வைங்களேன், காதே வெடிச்சிடும். பாத்தீங்களா, என்னடா வா பேசு, இதுக்கு நேரம் இருக்கா? அவ எங்க போன, இவன் எங்க வந்த, அவன் எங்க போன, இவன் எங்க போன. ஆனா மணிக்கணக்கில் நேரம் போறதே தெரியாது. நைட்டு 12 மணி ஆனாலும் அந்த கதையை பேசாம படுக்க மாட்டேங்கிறோமே. அப்ப இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு 5 நிமிஷம் நேரம் இல்லைன்னா இதுதான் பொய், மகா மகா பொய் என்பது இதுதான். அப்ப அதனால இந்த நேரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் சரியான ஒரு வாதமும் அல்ல, சரியான பேச்சும் அல்ல. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனி இதழ் ₹8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமலை காட்சி, 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். யாரா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கலாம். அதுக்கு தான் இஸ்லாம் ரொம்ப லேசா ஆக்கிட்டு இருக்கு. வேற எத்தனையோ கடமைகளை இஸ்லாம் சொல்லுது. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு நீதிய, ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் சொல்லும். தொழுகையை பொறுத்தவரையிலையும் அதுக்கு எவ்வளவு லேசா சொல்றாங்க பாருங்க. ஒரு ஆளுக்கு நின்னுதான் தொழ முடியும், நல்ல நின்னு தொழுவுன்னு இஸ்லாம் சொல்லுது. இல்ல எனக்கு நின்னு தொழ முடியாது, காது வலிக்குது,
ஒரு 2 நிமிஷம் நின்னாலும் எனக்கு நிக்க முடியாது, காலெல்லாம் அப்படி கையில பதட்டும், ஊந்துருவேன். அப்படியா? நிக்க முடியலையா? உட்கார்ந்து தொழுது. ஒரு ஆளுக்கு எனக்கு உட்கார்ந்து தொழ முடியாதப்பா, உட்கார்ந்தா எனக்கு ஒரு மாதிரி வருது, படுத்துக்கிட்டே தொழுது. எனக்கு படுத்துக்கிட்டு தொழ முடியலையா? சைகிலையா தொழுது. வேற எதுக்காக இஸ்லாம் இப்படி இறங்கி வந்து சொல்லிச்சா? தொழுகையை தவிர நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, ஹஜ் இருக்குது, இஸ்லாம் காட்டி தந்த வேற வணக்கம்னா இருக்குது. நோன்புல உனக்கு நோன்பு வைக்க முடியலையா? காலையில 7 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்கு நோன்பு தொடங்குக்கோ, இஸ்லாம் சொல்லிச்சா? அல்லது 10 மணிக்கு ஒருக்க சாப்பிட்டு 12 மணிக்கு ஒருக்க சாப்பிட்டுக்கோ அப்படின்னு இஸ்லாம் சொல்லிச்சா? உனக்கு நோன்பு வைக்க சக்தி இருந்தா நோன்பு வை, இல்லன்னா விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பா இன்னைக்கு வைக்கலன்னா இன்னொரு நாளைக்கு நோன்பு வச்சுக்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா தொழுகையை பொறுத்தவரையிலையும் எனக்கு நேரம் இல்ல. யாருக்கெல்லாம் நேரம் இல்லையா? குமரில இருந்து கிளை வரைக்கும் நேரம் இல்லை, குமரில இருந்து கிழமை வரைக்கும் நேரம் இல்லை. எல்லாரும் சொல்றது தானே சோம்பேறிக்கு இன்னொரு பதில் அப்படி சொல்லிடும். ஆனா இந்த தொழுகையை பொறுத்தவரையிலையும் இஸ்லாம் எப்படி சொல்லுது அப்படின்னா, உனக்கு நின்று தொழ முடியலையா? உட்கார்ந்து தொழுவு. உட்கார்ந்து தொழ முடியலையா? படுத்துக்கிட்டு தொழுவு. படுத்துக்கிட்டு தொழ முடியலையா? நீ வந்து சைகிலையா தொழு. எப்படியா தொழுகை நிறைவேற்று. இதை விட வேற என்னங்க சொல்லணும்? இதை விட வேற என்ன இஸ்லாம் வேற எப்படி சொல்லணும்? இவ்வளவு அற்புதமாக, இவ்வளவு அழகாக, இவ்வளவு ஆணித்தரமாக ஒரு மனுஷன் செய்யறதுக்கு என்ன வழி உண்டு? அவ்வளவு. பஸ்ல போறோம், பஸ்ல போகும்போது தொழுகை நேரம் வந்துருச்சு, இறங்கி ஒரு பள்ளிவாசல தேடி பிடிச்சு தொழு. இப்படியா தொழுது? அதுக்குள்ளே பஸ்காரன் நம்ம பார்த்துட்டா இருப்பான், பேசாம இறக்கி விட்டு போயிட்டே இருப்பானே. அப்ப என்ன செய்யறது? பஸ்ல உட்கார்ந்துட்டே தொழுது. பஸ்ல உனக்கு எப்படி முடியுமா அப்படி நீ தொழுது. என்னத்துல இஸ்லாம் குறை வச்சதுன்னு? பிளைட்ல போறிய, தொழுக நேரம் வந்துருச்சு, எப்படி உட்கார்ந்து தொழ முடியுமா அப்படி நீ தொழுட்டு போ. கார்ல போறிய, வண்டியில போறிய, எப்படி உனக்கு என்ன வசதி அப்படி தொழுதுட்டு போ. இவ்வளவு லேசாக உலகத்தில் வேற எந்த மார்க்கமும் சொல்லாது. இஸ்லாமிய மார்க்கம் தான் அவ்வளவு லேசாக, அதுல இந்த குறிப்பா இந்த தொழுகையுடைய விஷயத்துல இவ்வளவு லேசா சொல்லிட்டு போகுது. இவ்வளவு தெரிஞ்சும் தொழாம இருந்தா அல்லாஹ் கோவம் வருமா வராதா? எப்போ உனக்கு இவ்வளவு சலுகை, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை, நீ எங்க இருந்தாலும் தொழுதுங்க, எந்த இடத்துல இருந்தாலும் தொழு. பள்ளிவாசல் பக்கத்துல இருந்தா பள்ளிவாசல போய் தொழு. இல்ல பள்ளிவாசலே இல்லையா, நீ கடையில இருக்கிறியா, கடை நின்று தொழு. வீட்டுல இருக்கிறியா, வீட்டுல இருந்து தொழு. பள்ளிவாசல் இல்லாத இடத்துல எங்க இருக்கிறியா அங்க தொழு. பள்ளிவாசல் இருந்தா பள்ளிவாசல போய் தொழு. இப்படி எல்லாம் சொல்லிடுச்சு. உடல் நலத்துக்கு ஏதாவது பிரச்சனையா அது தக்க நீ தொழுதுக்க. இவ்வளவு வசதியை சொல்லிட்டு தொழாம இருந்தா அல்லாஹ் கோவப்படாம என்ன செய்யுமா? திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதாவது மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நரகத்துல ஒரு குரூப் கிடக்குமா. அப்ப சொர்க்கவாசிகள் அந்த நரகவாசிகள்கிட்ட கேட்பாங்க, ஏப்பா நீ நரகத்துக்கு வந்த? மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த நரகத்துக்கு ஏன் வந்த? உடனே அவங்க சொல்லுவாங்கன்னா, காலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் காயிதீன். அவங்க சொல்றாங்க, ஏன் நாங்க வந்த தெரியுமா? நாங்க தொழல. முதல் காரணம். நரகத்துக்கு நாங்க வந்ததுக்கு காரணம் என்ன? நான் அப்துல் காதரோ சொர்க்கத்துக்கு போகணும். அப்துல் காதராவது வேற எந்த காதராவது போ. தொழுதியா? தொழுதா சொர்க்கம். தொழலியா என்ன இருக்குது? சக்கர் என்ற நரகம், அங்க போ. இல்ல நான் பாத்தியா, நான் பாத்திமா, நான் வந்து அப்படி நடந்தேன் இப்படி நடந்தேன். நீ எப்படி நட? தொழுதியா? தொழுதா சொர்க்கம், இல்லன்னா நரகம். அவ்வளவுமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையிலே முதலாக அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிகளுடைய முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகையை பற்றி உள்ள கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்லிவிட்டோம் என்றால் அடுத்தடுத்து வருகின்ற கேள்விகள் லேசாயிரும். அப்ப அல்லாஹ் முதல்ல எதுதான் கேட்பான்? தொழுதியா கதிஜா, பாத்திமா தொழுதியா, உம்மு குல்சும் தொழுதியா, எல்லாம் இப்படிதான் கேட்பான். ராஷிதா தொழுதியா, ரஷீதா தொழுதியா, நீ தொழுதியா, வா. இல்லையா அல்லாஹ் நான் பீடியே சுத்திக்கிட்டே இருந்தேன், சுத்து நரகத்திலே போய். வேற என்ன சொல்லுவான் அல்லாஹ்? நான் வந்து டிவி பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு நேரமே கிடைக்கல. நேரம் கிடைக்கலையா? இப்ப நரகத்துக்கு போய் பாரு, அங்கேயாவது நேரம் கிடைக்குதான்னு பாரு, போ அப்படின்றான்.
அவன் காலு நம்னக்கும் மினல் முஸல்லீன், சக்கர் என்ற அந்த நரகத்துக்கு ஏப்பா நீ போனன்னு கேட்டா முதல் கேள்வி அதுக்கு பதிலே என்னன்னா நான் தொழல. இரண்டாவது என்ன, வலம் நக்குனு துஇமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு எந்த உணவும் நாங்க தரல. ஏழைகள் ரொம்ப மோசமானவர்கள், வறுமையில வாழக்கூடியவங்களுக்கு நாங்க தான தர்மம் செய்யல, அதனால நரகம். வேற என்னடா நீ உலகத்துல செஞ்ச அல்லாஹ் கேட்கிறான். வேற என்ன செஞ்ச? தொழல, தர்மம் பண்ணல, நன்மையான காரியம் எதுவுமே பண்ணல. உலகத்துல 60 வயசு வரை வாழ்ந்திய, 80 வயசு வரை வாழ்ந்திய, போவாதா இந்த கட்ட போவாதான்னு வட்டாரத்துக்கார அத்தனை பேரும் திட்டம் வரையும் பாயிலே கடந்திய. அந்த 80-90 வருஷம் நீ என்னடா செஞ்ச? அல்லாஹ் கேட்கும்போது சொல்லுவானா, குன்னா நகூது மாயில் காயுது. எல்லாரும் எப்படி கேளிக்கை இல்ல, விளையாட்டுல, சினிமாவுல, கூத்துக்கள்ல எல்லாரும் மூழ்கி கிடந்த மாதிரி நாங்களும் மூழ்கி கிடந்தோம். இருக்கிறோமா? தொழாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த டிவி. தொழாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த சினிமா. தொழாம இருந்ததுக்கு என்ன காரணம்? எல்லாரும் சேர்ந்து கேரம் போர்டு விளையாண்டது. தொழாம இருந்ததுக்கு என்ன காரணம்? கிரிக்கெட் மட்டையை தீட்டு ஓடினது. அப்ப இதுதானே எல்லா இவ்வளவு செஞ்சல. இப்ப போ நரகத்துக்கு. அப்ப நீ தொழாம நீ விளையாடுன, நீ மற்ற வேலைகள்ல எல்லா வேலைகளையும் நீ ஈடுபட்ட அப்படின்னு சொன்ன, இப்ப நீ நரகத்துக்கு போ அப்படின்னா வேற என்ன செய்வான்ல? இப்ப விட்டுருவான். இப்ப தொழலன்னு வைங்களேன், யாருடைய கழுத்தையும் அல்ல ஏன்டா தொழல அப்படின்னு பிடிக்க போறதா இல்ல. ஆனா பிடிப்பான். எங்க பிடிக்கணுமோ அங்க கண்டிப்பா எல்லாம் பிடிப்பான். எங்க பிடிப்பான்? நாமெல்லாம் இறந்ததுக்கு பின்னால மாஸ்டர்ல மைதானத்துல மறுமையில அல்லாஹ் பிடிச்சு கேட்பான், என்ன செஞ்ச, ஏன் தொழல என்று அல்லாஹ் கண்டிப்பா கேட்கத்தான் செய்வான். இத மாதிரிதான் பல சமுதாயம் தொழுகை விட்டதுனாலேயே பல சமுதாயத்தை நாசமா போனது இதுதான் காரணமா. நபிமாருடைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்றான். மூசா நபியுடைய வரலாறு, இப்ராஹிம் நபியுடைய வரலாறு, தாவூத் நபியுடைய வரலாறு, சுலைமான் நபியுடைய வரலாறு, இந்த மாதிரி நபிமாருடைய வரலாறுகள் அப்படியே சொல்லிட்டு வரும்போது, அந்த நபிமார்கள் இருக்கும் போதெல்லாம் இந்த மக்கள் நல்லா தான் இருந்தாங்க. கரெக்டா தொழுவாங்க, கரெக்டா நோன்பு வைப்பாங்க, எல்லா விதமான அமல்களையும் கரெக்டா செஞ்சாங்க. அல்லாஹ் ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத் ஃபயல்கௌன கய்யா. அல்லாஹ் சொல்றான், இந்த நபிமார்கள் வந்ததற்கு பின்னால் அவங்க நன்மையான காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு இறந்ததற்கு பின்னால் அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு அப்படியே போனதற்கு பின்னால ஒவ்வொரு கூட்டமா வருது. எல்லா நபிமார்களும் உலகத்துல நிரந்தரமா இருப்பாங்க அப்படியே இருக்க. ஒரு நபி வருவாங்க, அவங்க போயிருவாங்க, அடுத்த ஒரு நபி வருவாங்க, அவங்க போயிருவாங்க, அவங்க காலம் முடிஞ்ச உடனே அப்படியே இறந்துடுறாங்க. அதுக்கு பின்னால ஒவ்வொரு சமுதாயமா வரலாம். வந்தா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? முதல்ல ஃபஹலஃப மின் பாதி ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத், தொழுகை நாசமாக்குறான். தொழுகை நாசமாக்குனா என்னாச்சு? எவருமே தொழவே இல்லை. அதுக்கு பின்னால என்ன நிலை ஏற்படுது? வத்தபஉ ஷஹவாத், அவன் மனம் போன போக்கிலே போனான், மனோ இச்சையை பின்பற்றினான். அதுதானே தொழுகை இல்லைன்னு வைங்களேன். தண்ணி அடிக்கலாமா? அடிக்கலாமா. தொழுதா தானே அந்த 12 மணி பாங்க சொல்லும்போது தொழணும். தனியா அடிக்க கூடாது, ஒரு சிந்தனை வரும். அசலுக்கு பாங்க சொல்றாங்க, தண்ணி அடிக்க கூடாது, ஒரு சிந்தனை வரும். மாதிரி பாங்க சொல்லும் போது சினிமா பாக்குறாரு, எப்ப வரும் அது? இத மாதிரி தொழுகைன்னு ஒண்ணு இருந்தா வரும். இவன் தான் தொழுகை விட்டுட்டானே. அப்ப என்ன வரும்? பாங்க சொல்லும் போது நல்ல பாட்ட சட்டத்தை கூட்டு வைக்கிறியா? ஏன்? தொழுகையை விட்டா அத்தனை தீமையும் நம்ம வீட்டுல கூடியது, எல்லா அநியாயமும் அக்கிரமும் வந்து நிற்கும். அதே மாதிரி நீங்க பார்க்கதான் செய்யணும். தொழுகை விட்ட வீடுகளை எல்லாம் நீங்க பாருங்களேன். எந்த வீட்டில எல்லாம் தொழுகை இல்லையோ, எந்த வீட்டில எல்லாம் இந்த தொழுகை இல்லாத வீடா இருக்குதோ அத்தனை வீட்டில நீங்க பாருங்க, அந்த தொழுகைக்கு நேர் எதிரான அநியாயங்களும் அக்கிரமங்களும் கூடியது. அது குறிப்பாக பாங்க சொல்லக்கூடிய நேரத்தில், தொழுகையுடைய நேரத்தில் தான் இவ்வளவு அநியாயம் நடக்கும். ஏன்? அது தப்புன்னு கூட தெரியாது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அட வாங்க சொல்றாங்களே, அப்ப மாதிரி டிவி ஆஃப் பண்ணுவோமே, இந்த தொழுகை நடக்குது, அதையும் மைக்கில் போடுறாங்களே, கொஞ்ச நேரத்துக்கு அப்ப மாதிரி ஆஃப் பண்ணிட்டு உட்காருவோமே. அதுதான் நம்ம அது நடக்கட்டும். அது ரெண்டு யாராவது கிழடுகள் யாராவது போய் தொழுட்டு வருவாங்க. நேரம் இல்லாத பண்ணுவோம், பொழுது போகாத பண்ணுவோம் வந்து தொழுட்டு போக நினைக்கிறோம். அதுதானே. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த சமுதாயத்திடத்தில் அந்த தொழுகை இல்லாமல் ஆகிவிட்டதோ அந்த சமுதாயம் எப்படி மாறி போயிரும்னா மனோ இச்சையை பின்பற்றி அப்படின்னு போயிருவாங்க. எது நன்மை எது தீமை அதெல்லாம் தெரியவே தெரியாது. எது அக்கிரமம் எது அநியாயம் எது நியாயம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அது மாதிரி அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. எதனாலும் பின்பற்றிட்டு போவாங்க. இதனுடைய விளைவு என்ன? நரகத்தை தான் அவர்கள் சந்திப்பார்கள். எங்க போவாங்க? தொழுகை விட்டதுனால, மனோ இச்சையை பின்பற்றதுனால, மனம் போன போக்கில் நடந்ததுனால கடைசியாக அவர்களுடைய விழக்கூடிய தங்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா நரகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ தர்தா எங்க கூடிய ஒரு நபி தோழர். இந்த அபூ தர்தா என்ற நபி தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க, எனக்கு நீங்க சில விஷயங்களை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவுசானி கலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் பண்ணாங்க. என்ன உபதேசம் தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லாஹ். ஃபர்ஸ்ட் லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காத. முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றது, அபூ தர்தாங்கிறது ஒரு பெரிய சஹாபி, பெரிய பெரிய தியாகங்களை செய்த ஒரு நபி தோழர். அந்த நபி தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, ஏதாவது எனக்கு சொல்லுங்களேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. அது அந்த சாயலே உனக்கு வரக்கூடாது. இணைனா என்னன்னு விளங்குதா? தர்காவுக்கு போக கூடாது. ஏன்னா நம்ம அது தெரியணும்ல, இணை வைக்க கூடாதுன்னா நான் யார கூட இணைஞ்சிட்டு போறேன்னு நினைக்க கூடாது. இணை என்றால் தர்காவுக்கு போகாதீங்க, மௌலூது ஓதாத, கத்தம்பாத்தியா ஓதாத, தாயத்தை கட்டாத, ஜோசியம் பார்க்காத, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காத, எல்லாம் அல்லாஹ் படைச்ச எல்லாம் நல்ல நேரம் தான் இப்படின்னு நினை. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தா அது ஷிர்க், அது இணை. தர்கால போய் முட்டுனா அதுக்கு பேரு ஷிர்க். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ இணை வைக்காதப்பா, தர்காவுக்கு போகாத, அவுலியா கிட்ட போய் கையேந்தி கேட்காத, அதே போன்று அந்த லெப்பமார்ட்ட போய் அந்த அதாவது பால்கு தாவு பார்க்காத, நல்ல நேரமா கெட்ட நேரமா அங்க போய் பார்க்காத, ஜோசியம் பார்க்காத, இதெல்லாம் ஷிர்க்குங்கறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இதையெல்லாம் நீ பார்க்காத. முதல்ல ஒரு மூமினுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் உபதேசம் என்னன்னா, எப்பா இணை வச்சிராத. உடனே அடுத்து வேற என்ன சொல்றீங்க? நான் இணை வைக்க மாட்டேன். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னும் இணை வைக்காத. எந்த அளவுக்கு என்றால், வயின் குத்தியத் அவ் ஹுர்ரிகத், நீ வெட்டப்பட்டாலும் சரி, நெருப்புல போட்டு எரிக்கப்பட்டாலும் சரி, இந்த இணை என்ற அந்த கொடுமையை அந்த பாவத்தை நீ செஞ்சிடாத. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கஷ்டம் நமக்கு வரட்டுமே. ஆனா நம்ம வீடே இடிஞ்சு உழுதுன்னு வச்சுக்கிடுவோம், அல்லாஹ் காப்பாத்தணும். வீடே இடிஞ்சு உழுது, நம்ம கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்குது, அக்கம் பக்கத்துல கூட கேட்கல, அனாதையா நிக்கிறோம், நடு ரோட்ல நிக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட அவுலியா கிட்ட போய் நீ கேட்காத, அல்லாஹ்ட்ட போய் நீ கேளு, யா அல்லாஹ் என் வீடு இடிஞ்சிச்சு, எனக்கு ஏதாவது வழியத்தா, யா ரஹ்மானே எனக்கு உதவித்தா. எவ்வளவு கஷ்டம் வரட்டுமே, எவ்வளவு நோய் வரட்டுமே. கேன்சர் இன்னைக்கு அவ்வளவு கஷ்டம், நம்ம மக்களே அதுல வந்து பெரிய அவதிக்குள்ளாகிறாங்க. கேன்சர் வருது, அல்லது கிட்னி 2 கிட்னி போய் எத்தனை சமாச்சாரங்களை பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய நோய் வருது. டாக்டர் போன லட்சத்தை கேட்கிறோம், கோடியை கேட்கிறோம், அந்த அளவு கேட்கிறோம். அவ்வளவு பெரிய நெருக்கடியில இருந்தாலும் அவளியாட்ட போய் கேட்காது, அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு கேன்சர் வச்சு எனக்கு குணமாக்கு. எந்த மருந்தும் எந்த மாத்திரையும் எந்த மனித சக்தியாலும் முடியாது, ஒன்னால் தான் முடியும். அல்லாஹ்வுக்கு முடியாதா? கேன்சருக்கு மருந்தே இல்லாம போட்டுமே,
அல்லது கேன்சர் என்ற நோயை குணமாக்க முடியாத அளவுக்கு டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அல்லாஹ் நான் முடியாதா? நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு அந்த நோயை நம்ம விட்டு துரத்துறதுக்கு அவனுக்கு முடியாதா? அவனுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இல்லையா? அவன் தானே நோயை தரக்கூடியவன். நோயை தந்த அந்த அல்லாஹ் அந்த நோயை நீக்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை நமக்கு இருந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ இணை வைக்காதப்பா, ஒயின் குத்தியாத், உன்னை வெட்டி துண்டு உண்டாக்குனாலும் சரி, எவனா ஒருத்த வந்து நீ இணை வச்சிருக்கலாட்ட உனக்கு கொள்ளுவேன், எந்த நிலை உனக்கு வந்தாலும் நீ இணை வைக்காத, தர்காவுக்கு போகாத, அவங்க போய் கேட்காத, மோலுது ஓதாத, பாத்தியா ஓதாத, அல்லது உன்னை எரிக்கப்பட்டாலும் சரி, தூக்கி போட்டு உன்னை எரிக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ செய்யாத அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வலா தத்ருக்கு ஸலாத் முத்தஅம்மிதன் வலா தத்ருக்கு ஸலாத்தல் மக்தூபா முத்தஅம்மிதன். ஒரு காலத்திலேயும் கடமையான தொழுகை நீ விட்டுறாத. ஐங்கால தொழுகை இருக்குது, இந்த தொழுகைய ஒரு காலத்திலே நீ விட்டாத, அதுவும் வேணுமே நீ விட்டுறாத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வலா தத்ருக்கு ஸலாத்தல் மக்தூபா முத்தஅம்மிதன், கடமையான தொழுகைய வேணும்னு நீ விடவே விடாத அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவனாவது ஒருத்தன் கடமையான தொழுகைய அவன் விட்டு விட்டால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, அல்லாஹ்வுடைய ஒரு அருள் அவனை விட்டு விலகி சென்று விடும். ஏன் இப்படி இருக்கணும் யோசிக்கிறீங்களா? நம்ம சமுதாயம் இப்படியே தாழ்ந்த நிலைக்கு போறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? இந்த தொழுகை சரியா இல்ல. தொழுகை சரியா இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் ஏதாவது ஒரு விதத்தில் வரத்தான் செய்யும். அல்லாஹ் அருளை தராமலாம் இருக்க மாட்டான். இன்னல்லாஹ் யர்சுக்கு மையஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடுகிறான் என்றால் இந்த மனிதனுக்கு கேள்விக்கு இல்லாமல் அவனுடைய ரிஸ்கை வாழ்வாதாரத்தை தந்து கொண்டே இருப்பான். திருக்குர்ஆனுடைய வசனம். அப்ப என்ன, ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், ஏன் துன்பத்துக்கு மேல துன்பம், ஏன் வாழ்க்கை ஃபுல்லா பீடிலேயே ஏன் கழியுது? நமக்கு ஒரு விமோசனமான ஒரு நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை ஏன் இல்ல? தொழுகை இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கடமையான தொழுகையை வேணும்னு நீ விட்டா அல்லாஹ்வுடைய அந்த அருள் உன்னை விட்டு போயிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு வேணும்னா கரெக்டா நீ தொழுது இருக்கணும். தொழுது அல்லாஹ்ட்ட கேட்போம்லங்க, தொழுகும் போதே அல்லாஹ்ட்ட கேட்போமா இல்லையா? அல்லாஹ் என் கஷ்டத்தை போக்கு, என் துன்பத்தை போக்கு, இந்த பீடி வாழ்க்கையில இருந்து நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு தாயா இல்ல, குடிக்கிறதுக்கு கூட கஞ்சி இல்லன்னு ரொம்ப கஷ்டப்படுது அல்ல, எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தா என்று கேட்டார். அம்மா தரமாட்டானா? சஜதால கடந்து கேட்டா அல்லாஹ் தரமாட்டேன்னு சொல்றானா? ஒரு மனிதன் அவன் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய நேரங்களிலேயே மிக மிக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நேரம் அவன் சஜதாவில் இருந்து கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? சஜிதாவுல இருந்து கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கம். கையேந்தி துஆ செய்வதை விட சஜிதாவுல கிடந்து கேட்கக்கூடிய அந்த துஆ அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கம். அவன் கேட்கிறான், அதை பதிவு செய்கிறான், அதுக்கு பதில் அளிக்கிறான். அப்ப தொழுகும் போது அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் அந்த சஜிதாவிலே கிடந்து கண்ணீர் விட்டு அழுது என் கஷ்டத்தை போக்கு, என் நோயை போக்கு, என் பிடியை போக்கு அப்படின்னு கேட்டா அல்லாஹ் தரமாட்டானா? இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ தொழுவே அல்லாஹ்வுடைய அருள் ஒன்னை தேடி வரும். சில ஆட்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆமா தொழுது அவருக்கு என்ன பங்களாவா கட்டினாரு கேட்கிறோம்ல, தொழுது அவர் என்ன பெரிய இத மாளிகையை கட்டிட்டாரு. நேற்று நம்மள மாதிரி அவனும் பீடி தானே சுத்துறான், நம்மள மாதிரி அவனும் பீடி பண்டல் தானே அடிக்கிறான், நம்மள மாதிரி தானே அவனும் இருக்கிறான், சைக்கிள் தானே போறான். என்ன நடந்துச்சு? இன்னொருத்தனை பாக்குறான், எவன் அக்கிரமம் பண்றானோ, அடுத்தவனுடைய லேண்டை எவன் புடுங்குறானோ, அல்லது எவன் சீட்டிங் பண்றானோ, எவன் மோசடி பண்றானோ அவன் முதல்ல சைக்கிள்ல போறான், அப்புறம் பைக் எடுத்தான், அப்புறம் கார் எடுக்கிறான், அப்புறம் வீரர் கட்டுதான், இப்படியே போயிட்டே இருக்கிறான். இந்த ரெண்டு வரையும் நம்ம ஆள் பார்க்கலாம். நல்லா இருக்கக்கூடியவன், கரெக்டா தொழக்கூடியவன் அதே சைக்கிள். எவன் அக்கிரமம் பண்றானோ அவன் மட்டும் அவன் வாழ்க்கை அப்படி கூட்டிகிட்டே போகுது. என்ன
தொழுதா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்றால் அவன் இவன் சைக்கிள்ல இருந்து பைக்குக்கு போகணுமே, பைக்ல இருந்து காருக்கு போகணுமே, சாதாரண ஓட்டு வீட்டுல இருந்து பங்களாக்கு போகணுமே. இவன் அந்த குடிசையில இருக்கிறான், அந்த குடிசையை 2 ஆக்கிட்டு இருக்கிறானே. அப்ப என்ன, அது அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லப்பா அப்படிங்கிறான். ஒண்ணு விளங்கிடுங்க, அல்லாஹ்வுடைய அருள் என்பது நம்ம என்னமோ இந்த பைக்கு கார்ல இருக்குன்னு நினைச்சோமே, அதுதான் முதல்ல தப்பு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா, இவனுக்கு பைக் இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், ஒரு கிட்னி இல்லாம போயிருமே, ஒரு கிட்னி இல்லாம போயிருமே. பாக்குறோம், இங்கேயே பாக்குறோம். நேற்று வரையும் ஒண்ணுமே இல்லாதவன் இன்னைக்கு பெரிய கோடிகளுக்கு அதிபதி ஆகிறான். அதிபதி ஆனாச்சுன்னா அவன் எவ்வளவு சம்பாதிச்சானோ அத்தனை சம்பாத்தியத்தையும் டாக்டருக்கே கொடுக்குறான், ஆஸ்பத்திரிக்கே போகுது. ஆனா நீ 10 ரூபாய் சம்பாதிக்கிற, கரெக்டா தொழுகிற, நோன்பு வைக்கிற, ஒண்ணு அற்புதமா வாழ வைக்கிறானே. நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த 10 ரூபாய உன்னுடைய குடும்பத்துக்கு தானே நீ செலவு பண்ற, உன் வயிற்றுக்கு செலவு பண்றிய. அவன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கான், ஒரு நாளைக்கு அந்த 10,000 ரூபாயில 9,000 ரூபாய ஏதாவது ஒரு டாக்டருக்கு ஆஸ்பத்திரி கொடுக்குறான். இது அருள் இல்லையா? இது எங்க இருந்து வருது இந்த அருள்? நோயற்ற வாழ்வு என்பது அல்லாஹ் தருகின்ற அருளே மகத்தான ஒரு அருள் இல்லையா? பெரிய பெரிய செல்வந்தனா இருக்கிற, நடக்க முடியல, கால் வலி, முட்டு வலி, அது வலி, இது வலிங்கிறான். நீ ஒண்ணுமே இல்ல, சாதாரண சைக்கிள் தான் போற, எங்க ஓடினாலும் ஓடுது, எங்க நடக்க சொன்னா நடக்கிற, 10 கிலோமீட்டர் நீ நடந்துட்டு வர. ஆனா அவனால அடுத்த வீட்டுக்கு போக முடியலையே, வண்டியை தாங்குறான். கார்ல உட்கார்ந்தாலும் ஏசிய போடு, ஏன்பா எனக்கு ஏசி இல்லாம இருக்க முடியல. நம்மளை பொறுத்தவரை இங்க படுத்தாலும் படுத்துருவோமே, இது அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? ஏசில உட்கார்ந்தாலும் அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நம்ம தெருமையில உட்கார்ந்தாலும் ராஜா மாதிரி தூங்குறோம். இது அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள்ங்கிறது ரொம்ப ஷார்ட்டா லேசா அப்படின்னா இடம் போட்டுற கூடாது. ரஹ்மானுடைய அருள் காசு மட்டும் அப்படின்னு நினைக்காம, அல்லாஹ்வுடைய அருள் என்பது எல்லா விதத்திலையும் வரும். காசு மூலமாகவும் வரலாம், ஆரோக்கியம் மூலமாக வரலாம், ஏதாவது ஒரு நோயை அல்லாஹ் நாடி இருப்பான், அந்த நோயை தடுத்துருவான், இதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய அருள் வரலாம். எத்தனையோ விதத்துல அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இதை விளங்கிக்கணும். அப்ப இந்த அபூ தர்தா என்ற இந்த தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல நீ இணை வைக்காத. இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, நீ தொழுகையை விட்டாத. அப்படி விட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய அருள் போயிடும். மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துஸ்ரிபுல் ஹம்ர, முதல்ல நீ தண்ணி அடிக்காத. அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னஹா மிஃப்தாஹு குல்ல ஷர், இந்த தண்ணி அடிக்கிறதா எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். எது? இந்த தண்ணி அடிக்கிறது இருக்குது, அத்தனை தீமைக்கும் ஆணிவேர் என்னன்னா இந்த தண்ணி அடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்குதா? தொழுகை இல்லைன்னா அதானே வரும். தொழுகை இல்லைன்னா தண்ணி அடிக்க வேண்டி இருக்கும், தொழுகை இல்லைன்னா சினிமா பார்க்க வேண்டி இருக்கும், தொழுகை இல்லைன்னா இத மாதிரி அநியாயமான அக்கிரமான காரியத்தை செய்யணும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அவ்வளவு அழகா சொல்றாங்க, இணை வைக்காத, தொழுகை கடைபிடி, தண்ணி அடிக்காத. அவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே சகோதரர்களே, இந்த தொழுகையை நாம விட்டால் கண்டிப்பாக நரகம்தான், அதுல சந்தேகமே கிடையாது. இந்த தொழுகையை நாம முறையாக கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் மகத்தான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தை நம்மளுக்கு தர தயாரா இருக்கிறான். நம்மளுக்கு நரகம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா? தொழுகை எடுத்தால் அதுக்கு சொர்க்கம், அதுவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான அந்த சொர்க்கம். தொழுகை விட்டால் கொடுமையான நரகம். அது வல்ல அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவனாக. எல்லா நேரத்திலையும் எவ்வளவு கஷ்டமான நிறையா இருந்தாலும் அந்த நேரங்களிலையும் தொழுகையை விடாது கடைபிடிக்கின்ற அந்த பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.